நேற்றுலேருந்து புதுசாக சேஞ்ச் ஆக கடவுள் கொடுத்த பரீட்சை. எஸ், நாளைக்கு வரமாட்டேன். எந்த லைவ் ரூபாக்காங்கிறாங்க நம்ம ராஜேஷ் தம்பி. கண்டிப்பாக தெரியுமா ராஜேஷ் தம்பிக்கு தெரியுமாக்காங்க லைவு. நான் என்னக்கா பண்ணுவேன், நான் ஒர்க்கு போகணும். எனக்கு புரியுது ரோலக்ஸ். நான் என்ன பண்ணுவேன், இப்போதான் என் வேலை எனக்கு ஒரு உலகம். அன்பான அக்கா தங்கச்சி நீங்களும் தான். கண்ட கழுதை பற்றி யோசிக்கிறதை விட நமது நம்பி வந்தவர்களை யோசிக்கலாமே சின்னம்மா அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் கோடி தம்பி. எந்த லைவ் ரூபாக்கா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜேஷ் தம்பி. அச்சோ வந்துட்டீங்களா, அட போங்க நனிமா அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. நல்லா இருக்கேக்கா நீங்க. அப்பா யாராவது சிவம்மா, என்ன இவ்வளவு பெரிய பேராகிராஃபா இருக்கு. ரேவா சூப்பர் சூப்பர் சூப்பர், பயங்கர சிவம்மா. நல்லா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? மண்டேல இருந்து கரெக்டாக வருவேன் அக்கா. லைவ் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. அண்ணா டுடே தான் வந்தா அக்கா. அண்ணா மலைக்கு போயிட்டு. சரிம்மா சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும்போது வாங்க. ஓகே, சாப்பிட்டீங்களா கண்ணு? சாப்பிடணும்டா. நீ சாப்பிட்டியா? இதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ரூபாக்கா வணக்கங்கிறாங்க சிவாமா. ஃபர்ஸ்ட் லைவ் கடவுள் நேம் ஐடியா அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம. ஆமாடா ராஜேஷ், துபாய்னு வந்தாங்க. அப்படியா? சிவாமா வணக்கங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. கிரிஜாக்கா ஒன் டே லீவ் போட்டா ஒன்றும் ஆகாதுல்லக்கா. அது புரியுதுமா. அதாவது இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வச்சுருக்க ஒர்க்கு. தம்பி வேற ஒர்க்கு போனா அப்படின்னா லீவ் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் அக்கா வீட்டுக்கார்ட்ட போய் அவர் என்ன சொல்லுவார், எங்கே போகிறேன்னு சொல்லுவார். அதையும் அவர் யோசிக்கிறாங்களா ரேஷோ. என்னது ஃபேமிலிக்குள்ளே ஒர்க்குங்கும் போது ஆமாம் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை, எங்கேயும் போகிற வேலையுமே இல்லை அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்களா. அதனால தான்டா வருவார் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னோட ஐடியா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜேஷ் தம்பி. இல்லை நரிமா அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. சாப்பிட்டேக்கா, என்ன பேசுகிறக்கா? இட்லி. ரேஸ்மா இந்த டைம் ஒர்க்கு பிஸியாக தான் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி. நமக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமெல்லாம் போக தெரியாது, எப்போவுமே ஒரே பக்கம்தான். அதனால தான் இப்போ கூட என்பதில் கொஞ்சம் போல சிரிப்பு இருக்கு. ஆமாம், டுடே கோவில் போனீங்களா? வீட்டில் சாமி கும்பிட்டேம்மா. நான் வீட்டில் எப்போவே சாமி கும்பிடுவேன். ஃப்ரைடேல வீட்டில் சாமி கும்பிட்டேன். அது நீங்கள் தான் நிறையமா. இப்போ இல்லை, ஒரு வருஷம் முன்னே அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. ஹாய் ரோலக்ஸுங்கிறாங்க நம்ம சிவாமா. என்ன ஒர்க்கு இப்போ ரோலக்ஸ் அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம ரேஷு. ஈரோடு அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. எஸ் மிகப்பெரிய சண்டை வந்த ஐடி தானே ரூபாக்கா. நிறையமா புரியுதா? புரியுது ரூபாக்கா. எஸ் மிகப்பெரிய சண்டை வந்த ஐடி தானே ரூபாக்கா. புரிஞ்சிச்சு. இப்போ புரிஞ்சுட்ட தம்பி. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட தங்கமேல் வர. எங்கன்னு கேளு கொடி தம்பி. எங்கன்னு கேளு, எந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு கேளு. சோபா உங்க ஐடியில பிரச்சனை இல்லை நரி தம்பி. நான் மணிவண்ணன் மேரி. சரி நண்பா. சரி, நம்ம வேற எதுனாலும் சரி நம்ம வேற எதுனாலும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ரேஷு. சின்னம்மா ஒரே பாம் தான் போட்டால் க்ளோஸ் பார்த்துட்டு. உங்க ஐடியில் பிரச்சனை இல்லை நிறுத்துமி. ரோலக்ஸ் இருக்கியா? ஓகே ரேஷ்மா கண்டிப்பா அப்படிங்கிறாங்க நம்ம. பாருங்க இல்லையா? ஓகே ரேஸ்மா கண்டிப்பா அப்படிங்கிறாங்க ரோலக்ஸ் நான் சொன்னது கரெக்டா? புரிச்சா? ரோலக்ஸ் நான் சொன்னது கரெக்டா? ஓகேவா? ரூபாக்கா சூப்பர் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜேஷ் தம்பி. கொடி ஏண்டி பழசெல்லாம் மறந்துருங்க, ஏன் அதை போட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அக்கா என்ன சமையல் அக்கா? இட்லி சாம்பார் தக்காளி சட்னிமா.